கேரளா லாட்ரி ரேசிங் இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 570 நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 3 அல்லது 6 நம்பர் கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா அடுத்தபடி நமக்கு 7 அல்லது 2 இனி ஒரு நம்பர்ஸ் எடுத்துருந்தோம். நமக்கு 7ஆம் நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆச்சு. நம்ம 6ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். 6ஆம் நம்பர் பற்றி நமக்கு எங்கிட்டால போய் விட்டுது. ஓகே, நம்ம 7ஆம் நம்பர் மட்டும் நீங்கள் வினியாச்சு கொஞ்சம் இந்த மாதம் முடிவு வரைக்கும் ஓரளவுக்கு கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற வந்தாலும் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணும்போது 13 ரூபாய்க்கு 100 ரூபா பண்ணி கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 ரூபா பண்ணி கொடுக்குறாங்க. திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000 பண்ணி கொடுக்குறாங்க. பிசி நீங்கள் 100 ரூபா. திருடிஜல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 10,000. பிசி நீங்கள் 1000. திருடிஜல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 14,000. பிசி நீங்கள் 500 ரூபா. சிபோர்டு நீங்கள் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 28,000. பிசி நீங்கள் 1000. சிபோர்டு நீங்கள் 100 ரூபா. திருடிஜல் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 32,000. பிசி நீங்கள் 1000. சிபோர்டு நீங்கள் 50 ரூபா. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 90,000. 4 டிஜில் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 4,80,000 தராங்க. 3 நம்பர் 10,000. பிசி நீங்கள் 1000. சிபோர்டு நீங்கள் 100 ரூபா. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2:55 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். டியர் பார்த்தீங்கன்னா 1 மணி சென்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி சென்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி சென்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் நம்பர் வச்சுங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days செல்லை வச்சு நம்ம ஆல் போர்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 226லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த 226 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 226 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டுங்கிற ஆப்ஷனை போட்டு 329 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதலுக்கு 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 226 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 522. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 522 ரூட் ஆப்ஷன் 329 உடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுக்கு 2 நம்பர் சொன்ன பண்ணிங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே 2ஆம் நம்பர் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 522 வச்சு நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 962. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 962 ரூட் ஆப்ஷன் 329 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுக்கு 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சி அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். 962 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 9ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 499. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 499 ரூட் ஆப்ஷன் 329 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 499 வச்சு எடுக்கல. நமக்கு 0 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 575. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 570 அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 570 ரூட் ஆப்ஷன் 329 போட்டு எடுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு 570 வச்சு எடுக்கலாம். நமக்கான 8 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதிலிருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 5 days செல்ட் வச்சு எடுத்தோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, அடுத்தது ஒரு 5 days செல்ட் வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 226 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு இன்னொரு ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 226 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 422 போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ரூட் ஆப்ஷன் போட்டு நம்ம 422 வச்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அல்லது 3ஆம் நம்பர் தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 226 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 3 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 522. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 522 ரூட் ஆப்ஷன் 422 போடையில் நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர்.
பார்த்துருப்பீங்க. நம்ம 522 வச்சுட்டிக்கலாம் 9 அல்லது 3 நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 962 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 962 √422 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 962 வச்சுட்டியில் 9 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 499. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 499 ரூட் ஆப்ஷன் 422 போட்டு எடுக்கல. நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். 499 வச்சுட்டிக்கலாம் நமக்கு வந்து 5 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 570 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 570 ரூட் ஆப்ஷன் 422 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 570 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா 9 அல்லது 7ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு 5 டேஸ் செல் வச்சு எடுத்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா இதில் வந்து எடுத்துங்க. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் சிங்கிள் ஷாட் நம்பர் 9ஆம் நம்பர் எனக்கு வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 4 போர்டுக்கு பார்த்திங்கன்னா 8 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலை. உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9 அல்லது 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெத்தட் வந்து இதாகிட்டுருக்கு. அதனால் நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல. ஓகேவா, மகளை பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பரை வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 89 98 87 78 69 96 67 76ன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வரலினாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எந்த நம்பர் வருதுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வந்து நம்ம அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ஸ் வழியாக நம்ம வந்து இன்னொரு 4 நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். அதை நான் கொடுக்குறேன் ஏபிபிசிஎஸ்சியாக. அது உங்கள் கணக்கில் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் 2 மெத்தட்ஸ் நான் வந்து எடுத்தேன், வேறு ரூட்டில் எடுத்தேன். அதனால் நம்ம 2 கெஸ்ஸிங் போகிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களை இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு மெத்தடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதில் வந்து நம்ம வந்து சார்ட் மெத்தட் வந்து நம்ம அந்த சேனலில் இன்னொரு சேனலில் போட்டு நான் வந்து போஸ்ட் போகிறேன். நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏபிசி பார்த்திங்கன்னா 30 03 50 05 32 23 52 25ன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ஸில் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் செட் ஆகுதுன்னு பாருங்கள். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராங்காக வரக்கூடிய போது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே மக்கள், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமுத்தி வச்சுங்க. ஓகேவா, ஓகே வாங்க இன்றைக்கி நான் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யார் கொடுத்தாலும் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 570 வந்து நமக்கு வந்து இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. ஓகேவா, 570. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹரிகௌதம் அவர் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 038 கொடுத்துருக்குள்ள 0 வந்து நமக்கு சூப்பரான ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆள் வீடியோ கொஞ்சம் நம்பர் கொடுக்காம வந்தாப்புல இன்றைக்கி தான் கொடுத்துருக்காப்புல. சூப்பராக வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முருகேஷ்குமார் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு 7-9 கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்திங்கன்னா ராஜா அவர் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அருண் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஸ் கொடுத்துருக்காப்புல. 7-5 கொடுத்துருக்காப்புல. 7 நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு தான் அவர் 7 நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. 7 தான் நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பெருமாள் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 70 பார்த்திங்கன்னா நமக்கு பிசியில் வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஏபியில் வச்சுட்டாப்புல ஜஸ்ட்டு ஏபிசி கலந்து போட்டிருந்தாப்புல ஒரு அருமையான ஒரு வினிஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து ஹரிகௌதம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 0-7 கொடுத்துருக்காப்புல. பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ போட்டுருக்கோம், அதிலே கொடுத்துருக்காப்புல ஏற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா 0-7 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 2 நம்பருமே ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் கிடச்சிருக்கு. அடுத்து இதுலேயும் பார்த்திங்கன்னா பெருமாள் அவர் பார்த்திங்கன்னா வந்து ஏசியில் வச்சுருக்காப்புல, ஏபியில் வச்சுருக்காப்புல. ஆனால் பிசியில் மட்டும் அவர் வைக்காமல் விட்டாப்புல. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் வச்சுருக்காப்புல, இங்கே பிசி ஏசியில் வச்சுருக்காப்புல. ஒரு பிசியில் மட்டும் வைக்காமல் விட்டாப்புல, மிஸ் பண்ணிட்டாப்புல.
ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஓகே மக்களே, சூப்பராக கொடுத்துருக்கீங்க. ஓகே, நாளைக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை அமைத்து வச்சுங்க. நம்ம சேனலில் வந்து ஒரு சார்ட் கசிங் வந்து நான் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அந்த 2 நாள் நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருப்போம். 2 நாள் போட்டோம், 2 நாளுமே வினிஸ் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஓரளவுக்கு சார்ட் மெத்தட் எடுத்து போஸ்ட்டு போடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?